எப்பவுமே நம்ம குழப்பிக்கிறது என்னன்னா இந்த லக்ஸரி கார்னாவே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ அப்படிங்கிற அதை ரீடிஃபைன் பண்ணாதான் மஹிந்திரா வந்திருக்கு. GPRK சினிமாஸ் தயாரிப்பில் லிங்குசாமி வழங்கும் நந்த பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனி நடிக்கும் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. CK பேக்கரியில 1 kg கேக் வாங்கினா 1 kg ஃப்ரீ. உங்களோட ஃபேவரட் ஃப்ளேவர்ஸ் ட்வைஸ் தி ஜாய். இந்த பட்ஜெட்ல நீங்க இவ்ளோ எஃபோர்ட் போடணும்னு ஏன் சார் நினைச்சீங்க? எப்பவுமே நம்ம குழப்பிக்கிறது என்னன்னா இந்த லக்ஸரி கார்னாவே ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ அப்படிங்கிற அதை ரீடிஃபைன் பண்ணாதான் மஹிந்திரா வந்திருக்கு. எப்பவுமே நம்ம 5 ஸ்டார் தான். இதில் உள்ள உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா எல்லா வைப்ரேஷன்ஸ் நாய்ஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து உள்ள கட் பண்ணிருக்கோம். ரொம்ப குவைட்டாக இருக்கும் வண்டி. மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிக்கல் வண்டி ரொம்ப கம்மி, ஒன்றுமே மெயின்டெனன்ஸ் அவ்வளோ இருக்காது. லக்ஸரி கார் பண்ணிவிடுங்க. லக்ஸரி கார் பண்ணிவிட்டு இதுதான் ப்ரைஸ்னு நீங்கள் வந்து நியூ டெஃபினிஷன் கொடுங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னா ஏதாவது வந்துட்டு ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி நீங்கள் வந்துட்டு பிரேக் பண்ண போகிறீங்க? 60 லிட்டர் நினைக்கிறேன் கேஸ்லினை ஊற்றி ஃபயர் பண்ணி பேட்டரியை ஃபுல் பேட்டரி பேக் எடுத்து ஒரு 3 நிமிஷம் அதை வச்சு நாங்கள் காட்டணும். பேட்டரி ஃபயர் ஆகுதோ இல்லையோ அது வேறு விஷயம். இந்த பேட்டரி ஃபுல் சார்ஜில் நீங்கள் ஃப்ளேமில் வச்சாவே ஃபயர் ஆகாது. அது வந்து சார்ஜிங் பண்ணும், டிஸ்சார்ஜ் பண்ணும். அதை தவிர வேறு எதுவுமே பண்ணாது. அதை வந்து 55 லட்சம் 420 வண்டியில் நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரீசேல் வேல்யூ கம்பேரிட்டிவ்லி எது பெட்டராக இருக்கும்? 8 வருஷம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன். 8 வருஷம் நான் 6 வருஷம் யூஸ் பண்ணிட்டு ரீசேல் பண்ணால் எனக்கு இன்னும் 2 வருஷம் தானே இருக்குது. டெக்னாலஜி எப்பவுமே வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. இதை போய் ஓல்டு டெக்னாலஜி வாங்கி ஒரு 1 ஹவர் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த வண்டி வாங்கி தலைவலி நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் சார்ஜ் பண்ணுற வண்டியை வாங்கிக்கலாமே. இதுக்கு கீழே யாரும் போக முடியாது. இன்னும் நெக்ஸ்ட் 5, 7, 8 இயர்ஸ்க்கு வந்து வர்ற புது மாடல் வந்து 20 நிமிஷத்துக்கு கீழே யாராலையும் போக முடியாது. ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி நம்ம இப்போயே கொண்டு வந்துட்டோம். 500 கிலோமீட்டர்ஸ் வரலன்னா அவர் ஃபோன் நம்பர் வாங்கிக்கிங்க. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போடணும்னு ஏன் சார் நினச்சிங்க? நம்ம கொடுக்குற பட்ஜெட்னு ஒன்று விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்துட்டு ஒரு நம்ம ப்ரீமியம் காசோட ரேஞ்சுக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ மெனக்கடல் ஏன் தேவைப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? இந்த இதில் கொடுக்க முடியறதுனால தான் நம்ம கொடுக்குறோம். they will set a standard. இந்த லெவலுக்கு தான் அது கிடைக்கும். இது வந்து எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டு. இது எலக்ட்ரிக்கல் எவரெஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து மக்கள் விருப்பப்படுவாங்க. மக்கள் இது வந்து எலக்ட்ரிக் வண்டின்னு பார்க்குறத விட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆட்டோமொபைல்ஸ்னு பார்க்கணும். அதை வந்து நாங்கள் எலக்ட்ரிக் வண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து இப்போ எலக்ட்ரிக் வண்டியில் என்னென்னா ஈஸி அதை பண்ணுறது, அந்த ECUவில் கம்யூனிகேட் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் கொண்டுகிட்டு வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி எலக்ட்ரிக்கல் வண்டி. ஸோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. எனக்கு வந்து என்னென்னா நீங்கள் சொல்கிறப்ப வந்து கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்கிறப்பவே. அண்ட் அடுத்ததாக எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஃபுல்லாக உள்ள இன்டீரியர்ஸு சரி, இது எக்ஸ்டீரியர்ஸும் சரி, அண்டு இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதோட கேப்டன் எப்படி கொடுத்தீங்களோ அவுட்புட் எனக்கு அதே மாதிரியே வந்திருக்கு. நான் வந்துட்டு ஒரு இமேஜ் பார்க்குறேன். கான்செப்ட் டிசைனும் ப்ரொடக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா பிரதாப் போஸ் அவர் தான் வந்து பிரதாப் போஸ் தான் வந்து டிசைனர், சீஃப் டிசைனர். பயங்கர ஜீனியஸ் அவர் டிசைனில். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த வண்டியினுடைய ஸ்கெட்சை வந்து செப்டம்பர் 21 எங்களுக்கு காட்டினார். அதை வந்து ஃபோமில் பண்ணி காமிச்சாங்க. இதை வந்து ஃபோமில் பண்ணி காமிச்சாங்க. உள்ளே என்ட்ராகும்போது இந்த ஃபோம் மாடல் எனக்கு பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு பிரதாப் சானை கட்டி பிடிச்சி நான் சொன்னேன், இந்த வண்டி இதே மாதிரி எடுத்துகிட்டு வரேன் பிரதாப் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதனுடைய கர்வ்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது மாற்றிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், இதனுடைய பியூட்டி போயிடும். ஸோ என்ஜினியரிங் சேலஞ்ச் இந்த வண்டி பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீப் கர்வ்ஸ் இருக்கும். இந்த டீப் கர்வ்ஸு சைடில் வந்து டீப் கர்வ்ஸ் இருக்கும். ஷீட் மெட்டலை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண முடியாது ப்ரொடக்ஷனில். இதுக்கு வந்து ஒரு பெரிய டீமே போட்டு அவர் செந்தூர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணார். செந்தூர், விக்ரமன் அவங்க அந்த டீம் தான் இதை பண்ணாங்க. விவேக் சர்மா அப்படின்ட்டு ஒருத்தர் 3 பேர் சேர்ந்து பண்ணாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி வந்து இது கஷ்டப்பட்டு இதனுடைய கர்வ்லாம் எப்படி அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எது உங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்தது? இந்த வண்டி இந்த 60 தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இதில் டிசைன் மட்டும் தான் சேலஞ்சாக இருந்ததா? இந்த கர்வேச்சர் சைடில் பார்த்தீங்கன்னா வீல் ஆர்ச்சிலேருந்து அந்த வீல் அந்த இதுக்கு போகிறது வந்து ரொம்ப டீப்பாக போகும். அதெல்லாம் வந்து டையில் அந்த பெரிய டை, மேசிவ் டை அதில் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிங்கனாவே ரிங்கிள்ஸ் வந்துடும். அப்புறம் வந்து இங்கெல்லாம் வந்து ரிங்கிள்ஸ் வந்துட்டுனா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சர்ஃபேஸ் குவாலிட்டி வர்சஸ் த ஷேப், த காம்ப்ளெக்ஸ் கர்வேச்சர்ஸ், அதை வந்து இப்போ இங்கேருந்து போயிட்டு இங்கே ஷார்ப்பாக போகுது பார்த்தீங்களா? இது வந்து ஜென்ரஸ் ரேடியஸ் இங்கே வந்து ஷார்ப்பாக போகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெச்சை உண்டு பண்ணும். கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அதே மாதிரி போயிடும். வேரியிங் ரேடியஸ் போச்சுன்னா வந்து ஸ்ட்ரெச்சை உண்டு பண்ணும். இது நம்ம சேரீ அயன் பண்ணுமா தான், நீங்கள் சேரீ அயனே பண்ண முடியாது, ரொம்ப தின்னாக இருக்குது. அதை அயன் பண்ணிங்கன்னா சுருங்கிட்டே இருக்கும். அயன் பண்ணி அயன் பாக்ஸ் எடுத்தோன்னே அது வந்து மறுபடியும் சுருங்கிடும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதே தான். இது ரொம்ப ரொம்ப லோ திக்னஸ் ஷீட் மெட்டல்.
சார் ஆக்சுவலாக இந்தியன் மார்க்கெட்டில் ஈவிஸ் இருக்குது. பட் the key difference between the இந்தியன் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் திஸ் ரெண்டு காருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அண்ட் எவ்வளோ தூரம் இது யூனிக்காக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? இது இப்போ நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பார்த்திங்கன்னா 3 மாடல் இருக்குது அதில். இந்த பேட்ரி அது வந்து அந்த பேட்ரி பற்றி மக்கள் நினைக்கவே கூடாது. ரெண்டாவது வந்து இந்த மெக்கானிக்கல். இந்த மெக்கானிக்கல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டு, செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன். இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹை எண்டில் காரில் இருந்த செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன் நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது தான் அதனுடைய ரைடு, ஹேண்ட்லிங், பெர்ஃபார்மன்ஸ், அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏசி கூலிங் வந்து நம்ம சொல்ல வேண்டிய நிறையா. இந்த எல்லா கிளாஸஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூவி ரேஸை வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் சோலார் லோடே உள்ளே போகாது. அந்த மாதிரி அப்புறம் NVH, அன்பிலீவபிள் NVH. இதில் உள்ள உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா எல்லா வைப்ரேஷன்ஸ், நாய்ஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து உள்ளே கட் பண்ணியிருப்போம். ரொம்ப குவைட்டாக இருக்கும் வண்டி. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி 16 ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு மெக்கானிக்கலி. அப்புறம் வந்து நம்ம எப்போவுமே நம்ம 5 ஸ்டார் தான். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். ஹை ஸ்ட்ரெங்க் ஸ்டீல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சேஃப்டி இது எல்லா ஆங்கிள்லேயும் நம்ம வந்து மெக்கானிக்கலாக அந்த வந்து வண்டி வந்து நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்கோம். மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிக்கல் வண்டி ரொம்ப கம்மி, ஒன்றுமே மெயின்டெனன்ஸ் அவ்வளோ இருக்காது. அதுக்கடுத்து இந்த ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பார்க் அசிஸ்ட்டு, இந்த இந்த மியூசிக் சிஸ்டம், 3 ஸ்க்ரீன்ஸு, அப்புறம் பிரிங் யுவர் ஓன் டிவைஸு, சிம்மு, அப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்குறது, நியூஸ் சேனல் பார்க்குறது, அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. எனக்கு பிடிச்சது அந்த ஏஆர் HOD. உங்களுக்கு வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி அந்த இதை போட்டால் ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளஸ்டரே பார்க்க தேவையில்லை, அது பாட்டில் அந்த ஸ்பீடை நீங்கள் பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒரு பெரிய காரில் தான், ஒரு பெரிய பிராண்டில் இருக்க காரில் தான். எனக்கு அந்த மிட்ரேஞ்ச் பிராண்ட்லலாம் அது இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. பர்சனலி ஐ டோன்ட் நோ. பட் எனக்கு இதில் ஆகுமெண்டட் ரியாலிட்டி இருக்குன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இந்த பட்ஜெட்டில் எப்படி இதை கொண்டு வர முடியும்? இது நீங்கள் வந்து பட்ஜெட்டையும் லக்ஸரியும் வந்து டீலிங் பண்ணிவிடுங்க. லக்ஸரி கார் பண்ணிவிடுங்க. லக்ஸரி கார் பண்ணிவிட்டு இதுதான் ப்ரைஸ்னு நீங்கள் வந்து நியூ டெஃபினிஷன் கொடுங்க. அவ்வளோதான். எப்பவுமே நம்ம குழப்பிக்கிறது என்னென்னா, இந்த லக்ஸரி கார்னாவே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படிங்கிறது. அதை ரீடிஃபைன் பண்ணால் தான் மஹிந்திரா வந்திருக்கு. அது நீங்கள் வந்து லக்ஸரி கார்ஸ் இஸ் நாட் அட் லக்ஸரி ப்ரைஸ். லக்ஸரி கார் ஆர் பெட்டர் தேன் லக்ஸரி கார் அட் எ ப்ரைஸ் தட் இஸ் அஃபோர்டபுள் ஃபார் இந்தியன் பாப்புலேஷன். நல்லா இருக்கு சார். இந்த கோட்டே நல்லா இருக்கு. ஆமாம், அதுதான் வந்து மஹிந்திரானுடைய டெஃபினிஷன். நிச்சயமா சார். தார் 3 டோர்லேருந்தே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே. எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்தியன் மென்டாலிட்டி அண்ட் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னாவே ஒரு சின்ன பயம் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஒரு 2 வீலராக இருக்கட்டும், ஒரு 4 வீலராக இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னால் ஏதாவது வந்துட்டு ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, அந்த ஒரு லைட்டாக அந்த ஒரு பயம் இருக்குது. அதை எப்படி நீங்கள் வந்துட்டு பிரேக் பண்ண போகிறீங்க? நாங்கள் ஒரு 60 லிட்டர் நினைக்கிறேன் கேஸ்லினை ஊற்றி ஃபயர் பண்ணி பேட்டரியை ஃபுல் பேட்டரி பேக் எடுத்து ஒரு 3 நிமிஷம் அதை வச்சு நாங்கள் காட்டினோம். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேட்டரி ஃப்ளேம் டெஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. பேட்ரி ஃபயர் ஆகுதோ இல்லையோ அது வேறு விஷயம். இந்த பேட்ரி ஃபுல் சார்ஜில் நீங்கள் ஃப்ளேமில் வச்சாவே ஃபயர் ஆகாது. அதே மாதிரி ஒரு செல்லை எடுத்து ஒரு ஆணி எடுத்து உள்ளே குத்தி விட்ருது. இது வந்து எப்படின்னா நெகட்டிவும் பாசிட்டிவ் எடுத்து ஒன்றா வச்சிங்கன்னா ஆர்க் ஆகுதுல்ல. எல்லாமே நெகட்டிவ் பாசிட்டிவ் எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா ஃபுல் லைட் போயிடும் இல்லையா. அதுதான் அந்த இதில் பண்ணணும். ஒரு ஆணி எடுத்து நாங்கள் வந்து செல்லில் வந்து பெனிட்ரேட் பண்ண வச்சோம். அந்த டெஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. NMCயில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிடும். இது வந்து ஒன்றுமே ஆகாது. அதை தான் வந்து நம்ம ஸ்மைலிங் புத்தா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் வந்து அந்த போதி மரத்துக்கு இடையில் சைலண்ட்டாக உட்காந்துருப்பேன். அந்த போதி மரம் என்னங்கிறது தான் இந்த இங்க்ளோ பிளாட்ஃபார்ம் தான் போதி மரம். அதுக்கு கீழே இருக்கிற புத்தா தான் அந்த பேட்ரி. அது வந்து சார்ஜிங் பண்ணும், டிஸ்சார்ஜ் பண்ணும். அதை தவிர வேறு எதுவுமே பண்ணாது. அந்த அளவுக்கு ரிலேபிளாக நீங்கள் வந்து அந்த பேட்டரியை நீங்கள் கொண்டுகிட்டு வந்தால் தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து நீங்கள் வெளியில் விற்க முடியும் கான்ஃபிடெண்ட்டாக போய். அதுதான் நம்ம முக்கியமாக பண்ணது. அதை வந்து 55 லட்சம், 5 லட்சம் இல்லை, 55 லட்சம் கிலோமீட்ரு 420 வண்டியில் நாங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே உள்ள டெஸ்ட் பண்ணுறதான் விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம தனி. 55 லட்சம் கிலோமீட்டர் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம டெஸ்ட் பண்ணி அந்த பேட்ரி, மோட்டார், இந்த வண்டியை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதனுடைய கான்ஃபிடென்ஸ் தான் நம்ம 2. இப்போ இந்த இங்க்ளோ பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் வந்து நம்ம 2 வண்டி போட முடியும். இந்த இங்க்ளோ பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஒரு மிக நவீனமான பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் 4.37 மீட்டர் ஒரு வண்டி போடலாம். அதான் இந்த BE60. 9E வந்து 4.8 மீட்டர்ஸ் கிட்டத்தட்ட. அது ரொம்ப அகலமான வண்டி, அதையும் போட்டலாம். அந்த டெக்னாலஜி வந்ததுனால நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒன்று பண்ணிவிட்டு அதில் 2 டாப் ஹெட்டை நம்ம போட்டோம். இதுதான் அதனுடைய யூனிக்னஸ். அப்போ இதை வந்து இந்த பெனிஃபிட்ஸ் வந்து ஐடியா என்னென்னா, இந்த பெனிஃபிட்ஸ் வந்து
இது வந்து ஃபுல் யங் யூத், இந்த தார் கைண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ். இது 90 வந்து ஒரு பேங்கர்ஸ், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்கானது. இந்த 2 செக்மெண்ட்டையும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து 2 டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் உருவாகின வண்டி தான் இது. அதுதான் அந்த இப்போ நான் வந்துட்டு பேட்டரி பற்றிலாம் சில விஷயங்கள் பேசணும். அண்டு இதோட ரீசேல் வேல்யூ அடுத்தது வந்து டக்குன்னு கார் வாங்குறவங்க யோசிக்கிறது அதுதான். நான் வந்து ஒரு ஐஸ் வாங்குறதுக்கும் ஐஸ் வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கும் நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு அப்படின்னா எனக்கு ரீசேல் வேல்யூ கம்பேரிட்டிவ்லி எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க. இந்த ரீசேல் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் இருக்குது. அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா பேட்டரியுடைய லைஃப் என்னன்னு கேட்குறாங்க. 8 வருஷம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன். 8 வருஷம், நான் 6 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு ரீசேல் பண்ணால் எனக்கு இன்னும் 2 வருஷம் தானே இருக்குது. அதுலேயே வந்து அடிபட்டு போயிடுது. இந்த பேட்டரியினுடைய கான்ஃபிடென்ஸ் நீங்கள் கொடுத்துனாவே ரீசேல் வேல்யூ அதிகமாகிடும். அதனால தான் முக்கியமாக அந்த பேட்டரி வந்து நம்ம அட்ரஸ் பண்ணது. 2வது பேட்டரி அந்த ரீசேல் வேல்யூக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, டெக்னாலஜி எப்போவுமே வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. இதை போய் ஓல்டு டெக்னாலஜி வாங்கி ஒரு 1 hour சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த வண்டி வாங்கி தலைவலி, நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் சார்ஜ் பண்ணுற வண்டியை வாங்கிக்கலாமே. இதுக்கு கீழே யாரும் போக முடியாது. இன்னும் நெக்ஸ்ட்டு 5, 7, 8 இயர்ஸ்க்கு வந்து வர்ற புது மாடல் வந்து 20 நிமிஷத்துக்கு கீழே யாராலையும் போக முடியாது. ஸோ அந்த ஒரு ஃப்யூச்சர் டெக்னாலஜி நம்ம இப்போயே கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து வர்ற மாடல்லாம் வந்து இதை விட பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் இதுக்கு ரீசேல் இருக்குது. 3வது வந்து சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள். இதனுடைய 3 ஸ்க்ரீனில் இருக்கிற சாஃப்ட்வேர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓவர் த ஏர். உங்கள் வீட்டுக்கே அது வந்து உட்காந்து வீட்டுக்கே குருவி வர மாதிரி அது வந்துட்டு உள்ள இது ஓவர் த ஏர் அப்டேட் அப்படின்னு சொல்கிறது. ஓவர் த ஏர் அப்டேட்னா என்னென்னா, இதில் வந்து ஈசிம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஈசிம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். 5G கம்பேட்டபிலிட்டி, 5G பவர் அதுக்கு இருக்குது. 1 Gbps நம்ம கம்யூனிகேஷன் ஸ்பீடு வந்து 1 Gbps அதுக்கு. அது என்ன பண்ணிடணும், எல்லா சாஃப்ட்வேரையும் நான் இப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபயர் பண்ணால் போதும். அது வந்து வாங்கி உள்ளே உட்கார வச்சுக்கோம். எப்போ வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து அப்டேட் பண்ணிவிட்ருவோம். நீங்கள் வந்து டீலர்ஷிப்புக்கு போகவே தேவையில்லை. இப்போ இது என்ன ஆகுது, நான் வந்து உங்களுக்கு ஏதாவது மாற்றணும், அந்த ஸ்க்ரீன் லேஅவுட்டை மாற்றணும், அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்போம் கண்டினியூஸாக. பழைய வண்டியிலலாம் இந்த இப்போ இருக்கிற ஐஸ் வண்டியில் கூட இது பாசிபிள் கிடையாது. அப்போ என்ன ஆகுது, ஓவர் த இயர்ஸ் உங்களுக்கு வந்து நியூ ஃபீச்சர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அப்கிரேட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுதான் வந்து எலன் மாஸ்க் அவர் யூஎஸில் கொண்டுட்டு வந்தார். அவர் வந்து இந்த ஆட்டோ டிரைவ் அப்படின்ட்டு ஆட்டோ பைலட், அந்த ஆட்டோ டிரைவ் சாஃப்ட்வேர் FSD சாஃப்ட்வேர் அவர் விட்டுருக்காரு. அந்த சாஃப்ட்வேருக்கு அந்த மாதிரி அவர் பண்ணிகிட்டே இருப்பார். அப்டேட் பண்ணிகிட்டே வந்தால் அதனுடைய வேல்யூ அதிகமாக போயிடும். நம்ம வந்து இந்த 3 ஸ்க்ரீன்லேயும் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய டீம். இதில் வந்து 2 டீம் நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று வந்து இந்த இங்க்ளோ பிளாட்ஃபார்ம் இதனுடைய பேட்ரி பண்ண டீம். இதை வந்து இங்க்ளோ பேட்ரி அதில் வரும். பிரகாஷ் ராவ் இஸ் த சீஃப் இன்ஜினியர். அவர் தான் வந்து ஹெட் பண்ணுறாரு. அவர் வந்து MIT குரோம்பேட். ராமகிருஷ்ண முத்து அவர் தான் வந்து இந்த பேட்ரி வந்து விதவிதமாக கேலிப்ரேட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சை கொண்டுட்டு வந்தவர் அவர் தான். 500 கிலோமீட்டர்ஸ் வரலன்னா அவர் ஃபோன் நம்பர் வாங்கிக்கிங்க. அவர் தான் பண்ணார். NIT ட்ரிச்சி. பிரகாஷ் ராவ் வந்து ரேஸ் கார், பெர்ஃபார்மன்ஸ் கார். பெர்ஃபார்மன்ஸ்னால் அவருக்கு பிடிக்கும். 2 வீலர்லேருந்து கார்லேருந்து ரேஸ் கோர்ட்டில் இந்த ரேஸ் கோர்ஸ்லாம் கூட்டிகிட்டு பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு குழந்த மாதிரி எடுத்து ஏறி உட்காந்து காரில் உட்காந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போவார். ஓகே, சூப்பர் பிரைன்ஸாக ஹியர். ஓகே, அதான் அவருடைய டிசிஷன். பட் அவர் பவர் ட்ரெயின் அவர் வந்து அவர் கில்லாடி. அவர் செந்தூர் சார், அவர் வந்து IIT மெட்ராஸில் எம்டெக்கு. அவர் தான் வந்து இந்த எலக்ட்ரிக் வண்டியினுடைய ஹெட்டு. மேஜர் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் தான் அங்கேருந்து வந்திருக்கு. இந்த ஷீட் மெட்டல் நம்ம பேசணும் இல்லைங்களா, அது பிளாட்ஃபார்ம் எல்லாமே டெவலப் பண்ணது அவர். டாக்டர் விக்ரமன், அவர் தான் வந்து இந்த இங்க்ளோ பிளாட்ஃபார்முடைய கன்சீவ் பண்ணி இந்த இங்க்ளோ பிளாட்ஃபார்முடைய ஸ்ட்ரக்சரு, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், ரியர் சஸ்பென்ஷன், இந்த வண்டியை டிசைன் பண்ணது அவர் தான். அவரு IIT மெட்ராஸு டாக்டரேட்டு. நம்ம ராஜ்குமார் விருத்தாச்சலம், அவர் வந்து இந்த வண்டியினுடைய டைனாமிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரிஃப்டிங் பண்ணிங்களா, அதில் முக்கியமான மூல காரணம் அவருடைய டிபார்ட்மெண்ட். ஆஸ் என்ஜினியராக நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு டெக்னாலஜி நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும்னு இருக்கீங்க. ஆனால் ஓவர் த நைட் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னாலஜியுமே கொண்டு வந்து டாக்டர் விக்ரம் எங்களுக்கு கொடுத்தாரு. செந்தூர் சார் ஹெல்ப் பண்ணார், வேலு சார் வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணார். GPRK சினிமா தயாரிப்பில் லிங்குசாமி வழங்கும் நந்த பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனி நடிக்கும் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. CK பேக்கரியில 1 kg கேக் வாங்கினா 1 kg ஃப்ரீ. உங்களோட ஃபேவரட் ஃபிளேவர்ஸ், twice the joy.